Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து பேசுகிற நாளில் 14ஆம் வசனத்திலிருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளலாம். 13லேருந்து வருது அந்த கான்டெக்ஸ்ட் தமிழ் பைபிளில். 13 என்ன சொல்லியிருக்குது? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபைக்கு 5 விதமான ஊழியங்களை கொடுத்துருக்காராம். என்ன 5 ஊழியங்கள்? இது 13ஆம் வசனத்தில் இருக்குது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள்னு 5 விதமான ஊழியத்தை கொடுத்துருக்காரு. சொல்லிட்டு எதுக்காக அந்த 5 விதமான ஊழியத்தை கொடுத்தாருன்னு சொல்லுது அடுத்த வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் நம்ம வளரணும், அதுக்காக கொடுத்துருக்காரு. சிலர் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் வெளியே. பரப்பி அதன் மூலமாக மக்களை அடக்கி ஆள நினைக்கிறாங்க. அதன் மூலமாக மக்களை குழந்தைகளாகவே வச்சிருக்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் வேணும்னா நீ எங்கிட்ட வா, என் மூலமாக தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தங்களையே சார்ந்தவர்கள் வாழும்படியாக ஒரு ஜனக்கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வாழ்நாள் முழுக்க அப்படி தான் வாழணும், குழந்தைய மாதிரி இருக்கணும், எதுக்குனாலும் இவரை தான் கூப்பிட்டுக்கணும். இது சூதும் வஞ்சகம் நிறைந்த தந்திரமான போதனைகள். இது மக்களை வளர விடாமல் பண்ணுது. அப்படின்ற மாதிரி போதனைகள் ஊர் உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்குது, ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இராமல் பலவித காற்றினால அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் எப்படி இருக்கணும்னு அடுத்த வசனத்தில் சொல்றார். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்படி இருக்காதீங்க. எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவன் வித்தியாசமாக இருக்கணுன்றார். எப்படி? மற்றவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிறது இல்லை, மற்றவர்களை குழந்தைல மாதிரி வச்சிருக்க நினைக்கிறது இல்லை. எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாந்து இங்கே உட்கார வச்சு உங்களை வல்லமையற்றவர்களாக்கி உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ நேரம் கூப்பிட்டேன் நான் கிடையாது. உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா நீங்களே சிந்திக்கலாம், நீங்களே செயலாற்றலாம், கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், கர்த்தரோடு கூட நடபோடலாம், அந்த வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம், நீங்கள் உங்கள் தீர்மானங்களை வெற்றிகரமாக எடுக்கலாம். ஆகவே வளருவதற்காக வாருங்கள், வளர்ந்துருங்க, இண்டிபெண்ட் ஆகுங்க. நீங்கள் சொந்த கால்களில் நிற்கிறவர்கள் ஆகுங்கள். சிலுவையில் ஏன் இப்படி வச்சு அவர் அடித்தாங்க? ஏன்னா எவர் வேணும்னாலும் வரலாம், அவருக்கு பரந்த உள்ளம் கொண்டவர் அவர். அப்போ கிறிஸ்தவ போதனை யாரையும் அடிமைப்படுத்துறது கிடையாது, யாரையும் கெடுக்கிறது கிடையாது, யாரையும் கட்டுப்படுத்துறது, யாரையும் அவங்களை போட்டு அவங்களுக்கு நீ நான் சொல்கிறபடி தான் நடக்கணும்னு அந்த மாதிரி கட்டாயப்படுத்துறதே கிடையாது. என்ன சொல்கிறாரு? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அப்படின்னு ஆரம்பித்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றாரு. 18ஆம் வசனத்துக்கு அவங்க இருதய கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்களாம். அதாவது ரட்சிக்கப்படாத மக்கள் இருதய கடினத்தினால் அறியாமையில் வாழ்ந்து தேவனுடைய ஜீவனை பெறாமல் அதுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ அவனுக்கு இந்த மாதிரி தான் பைபிள் என்ன தெரியும், கொஞ்சம் வாசிச்சிருக்கிறான், கோயிலுக்கு போயிருக்கான், பாட்டுங்க தெரியும், பாரம்பரியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இயேசுவை பற்றி தெரியும் போல இயேசுவை தெரியாது. அவனுக்கு எப்படி எடுத்து சொல்லுவான் சுவிசேஷத்தை? அனுபவ ரீதியாக அனுபவிக்காம வெறும் இவனும் எங்கேயோ போய் பாடம் கற்பிச்சு யாரோ சொல்லி கொடுத்து பாயிண்டாக எழுதி வச்சுட்டு வந்தவனா இருந்தா இவன் அவனை பார்த்து என்ன சொல்ல, நீ தான் 30 வருஷமா இதில் இருக்கிற, உனக்கு ஒன்றுமே தெரியலையே உனக்கு அப்படின்ற மாதிரி அவனை ரூடாக தான் பேசுவான். இவ்வளோ நாளாக இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு ஒன்றும் தெரியலன்னு. இவன் பேசுறதுலேயே அவன் ஓடி போயிடுவான், இதை வெறுத்து போயிடுவான். ஆனால் அனுபவ ரீதியாக அனுபவிச்சவன் அவனுடைய அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். அவன் சத்தியத்தை கை கொள்ளுகிற விதமே வேற மாதிரி இருக்கும். எப்படி கை கொள்வான்? அதை அவனுக்கு தெரியும் எப்படி கை கொள்ளணும்னு. அன்பினால் சத்தியத்தை கை கொள்வான். இவன் சொல்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த உள்ளம் மாற்றப்பட்டவன், இருதயத்தில் மாற்றத்தை பெற்றவன், இயேசுவை ருசித்து பார்த்து அறிஞ்சவன், தனிப்பட்ட விதத்தில் அறிஞ்சவன், இந்த என்கவுண்டர் அவனுக்கு நடந்திருக்குது, இயேசு அவன் அறிஞ்சிருக்கிறான்னா அவன் மற்றவர்களோடு சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அவனுக்கு தெரியும் இவனை நம்ம மாற்ற முடியாது, ஆனால் இவனுக்கு மாறுதல் அவசியம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க எல்லாருக்குமே ஒரு மாற்றம் அவசியம்? எல்லாருமே மாறணும். நம்ம புத்தி மாறணும், எண்ணங்கள் மாறணும், யோசனைகள் மாறணும், வாழ்க்கை மாறணும். எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவது அவசியம்.
ஆனால் அந்த மாற்றத்தை எந்த மதமும் ஏற்படுத்த முடியாது, எந்த கொள்கையும் ஏற்படுத்த முடியாது, ஒன்றும் ஏற்படுத்த முடியாது. பாருங்க, கிறிஸ்தவம் வந்து அப்படிப்பட்ட கொள்கைகளை போதிச்சு அதன் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்துகிற மார்க்கம் கிடையாது. அதாவது கிறிஸ்டியானிட்டியை வந்து ஏதோ சில பிரின்சிபல்ஸை போதிச்சு அதன் மூலமாக மனுஷனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்றதுன்னு அப்படிப்பட்ட மாற்றம் கிடையாது. இது வந்து வித்தியாசமான மாற்றம். இது புரியாத ஆளு கிறிஸ்தவத்திலே கூட என்ன பண்ணிடுறாங்க, ஒருத்தன் ஒழுங்காக இருக்கணும்னு போதிக்கிறதுக்காக, உண்மையாக வாழணும் அப்படின்ற போதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பயத்தை ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணுறாங்க. பாரு, இப்படி பண்ணினா மாட்டிக்குவேன், கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உன்னை அடித்து போட்டுருவாராக்கும், உன்னை எப்படி பண்ணுவாராக்கும், அப்படி நீ வந்து இப்படி பண்ணினா உனக்கு இப்படி ஆகும், கண்டிப்பாக இப்படி பண்ணினா போச்சு, நீ தொலைஞ்ச அப்படின்னு ஒரு பயத்தை உண்டாக்கி அதனாலேயே அவன் ஒழுங்காக இருப்பான். அவன் ஒழுங்காக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருதயம் மாற்றப்பட்ட அற்புதமான சகோதரன் நினச்சிடக்கூடாது. இருதயம் மாற்றப்படவே இல்லை. அதுக்கு தான் 1 Corinthians 13:3 ரொம்ப முக்கியம். உள்ள எல்லாவற்றையும் விற்று அன்னதானம் பண்ணுறான்றான், ஆனால் அன்பே இல்லை. அன்பே இல்லாமல் எப்படி அவ்வளோ அன்னதானம் பண்ண முடியும்? வேற நோக்கங்க, பயம். அவனுக்கு இவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் புண்ணியம் பண்ணிக்குவோம். அக்கிரமம் புண்ணியம் எடை போட்டு பார்த்தா அக்கிரமம் அதிகமாக இருக்குது, புண்ணியம் கம்மியாக இருக்குது. அதனால் புண்ணியம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவோம், இன்னும் 10 பேருக்கு வேட்டி சட்டை வாங்கி கொடுப்போம், அண்டா குண்டெல்லாம் வாங்கி கொடுப்போம், எதையாவது பண்ணுவோம், புண்ணியம் சேர்த்துக்கொள்வோம்னு சொல்லி அதுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறான் பிஸியாக. அவனை பார்த்து நீங்கள் இருதயம் மாற்றப்பட்ட கிறிஸ்தவன் நினச்சக்கூடாது. நீங்கள் ஹலோ இருக்கிறீங்களா? இந்த மாதிரி மெத்தடை எம்ப்ளாய் பண்ணுறாங்க கிறிஸ்டியன்ஸை சிலர் தெரியாமல். ஃபியர் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறது அல்லது ப்ரைடு டாக்டிக்ஸ். அது எப்படின்னா, நீ எவ்வளோ பெருமைக்குரிமை, என்ன நல்ல குடும்பத்திலேருந்து வர்ற, உங்கள் தாத்தா யார், உங்கள் அப்பா யார், உங்கள் குடும்பம் என்ன, நீ இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணனா அசிங்கமாயிடும், மானம் கெட்டு போயிடுவேன், எவனும் ஒன்று மதிக்கவே மாட்டான், ஒரு காலனாக்கு உன்னை மதிக்க மாட்டான் அப்படின்னு அப்படி ஒரு இவனுடைய பெருமையை பேசி இவனை ஒழுங்காக வாழ வைக்கிறது. உன்னுடைய பின்னணிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்துக்கோ, உன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உன்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்ந்துக்க, கேவலப்பட்டு போயிடாதுன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், இவனுக்குள்ளே என்ன வேலை செய்யுது, அவனுக்குள்ளே பயம் வேலை செஞ்சது மாதிரி இவனுக்குள்ளே இந்த பெருமை வேலை செய்யுது. ஐயோ, நம்ம தாத்தா பேரெல்லாம் கெடுத்துடக்கூடாது, நம்ம குடும்பத்து பேரையே கெடுத்துடக்கூடாது, எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அதுக்காகவே நல்லவனாக வாழ்வான். இவனை பார்த்துட்டு இவனை இருதயம் மாற்றப்பட்ட கிறிஸ்தவன் நினச்சிடக்கூடாது. நீங்கள் இவன் இருதயம் மாற்றப்பட்டு ஒழுங்கா இல்லை, இவன் வந்து இந்த பயம் அல்லது இந்த பெருமையை பற்றி பேசி இப்படி இதன் மூலமாக அவன் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான். சிலருக்கு இன்னும் சில பிரின்சிபல்ஸை போதிச்சிடுறாங்க. எப்படி போதிக்கிறாங்க, நீ ஏன் இதை செய்கிற, இயேசு இதை செய்வாரா, இயேசு செய்கிற காரியமாக அது நீ செய்கிறது, அவர் செய்ய மாட்டார், இந்த பொய்யர்கள் அவர்கள மாதிரி நீ ஆகிடாத, இந்த அக்கிரமக்கார மாதிரி ஆகிடாத, குடிகார மாதிரி நீ ஆகிடாத, இவனை மாதிரி ஆகிடாத, அவனை மாதிரி ஆகிடாத அப்படின்னு சில பிரின்சிபல்ஸை சொல்கிறாங்க. இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், இயேசு தான் நமக்கு முன் உதாரணமாகும், அவரை பார்த்து அது மாதிரியே இரு அப்படின்னு சொல்லி அப்படி போதிக்கிறாங்க. அப்படி போதிக்கிறதுனால ஒருத்தனுக்குள்ள சில ஒழுக்கங்கள் வரலாம். சில அவன் சரி நம்ம இன்னும் ஒழுங்காக இருப்போம், இப்படி யோசித்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதெல்லாம் கூட சரியாக வேலை செய்யாது. பாருங்க, அதெல்லாம் கூட சரியாக வேலை செய்யாது. ஏன்னா பாவங்கிறது ஒரு பெரிய வல்லமை. ஒருத்தன் தன்னுடைய பெருமையை காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறான், ஆனால் யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் விட்டிங்கன்னா எதையாவது ஒன்று பண்ணத்தான். ஏன்னா யாரும் பார்க்கலையே, யாரும் பார்க்கல, பயப்படுவான், கர்த்தர் தண்டிச்சிருவார், நரகத்துக்கு அனுப்பிச்சிருவார், அதுக்கு பயம் இருக்குது, அதனால் ஒழுங்காக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் ஒரு 2 நாள் லீவில் போயிட்டார், இப்போ என்ன வேணா பண்ணிக்கலான்னு நினச்சான்னா அவன் பண்ணுறதே வேற மாதிரி இருக்கும். பயம் இருக்குது, ஒழுங்காக வாழ்கிறான், ஆனால் எல்லா திட்டத்தனமும் பண்ணுவான். ஏன்னா பாவம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. பாருங்கள், அது வந்து எவ்வளோ உயர்வான கொள்கைகளை போதிச்சு இப்படி இரு அப்படி இருன்னு எல்லா பிரின்சிபல்ஸையும் போதிச்சா கூட அவன் இதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஏமன் போட்டு போவான். ஆனால் பாவம் அதை காட்டில் ஒரு பெரிய சக்தியாக இருக்குது, அவனை சோதிச்சு அவனை இழுத்து அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. இருக்கீங்களா? கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட மாற்றத்தை போதிக்கிறது இல்லை. மாற்றம்னா இப்படி உண்டாகிறது இல்லை. பயத்தை போதிச்சு அல்லது உங்கள் பெருமையை பேசி அதை காப்பாற்றிக்கிறதுக்காக போச்சு, அல்லது சில பிரின்சிபல்ஸை கொடுத்து இதன்படி நடந்துக்கோ, 1 2 3 4 இருந்தால் பிடிச்சிக்க, அப்படி போதிக்கிறது இல்லை. அப்படி மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது இல்லை. கிறிஸ்தவம் எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது? கிறிஸ்தவம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ரூட்லேயே போயிடுது, இருதயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது.
இருதயத்தில் ஒரு என்கவுண்டர். இந்த என்கவுண்டரில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் என்ன நடந்தது, எதுக்காக அப்படி நடந்தது, எதுக்காக மரித்தார், எதுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எதுக்காக உயிரோடு எழுந்தார், எதுக்காக என்ன பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார்ன்றாங்களே, அது யாருடைய பாவம், அது என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், அதெல்லாம் சுமந்தார், உயிர் தெழுந்தார்னா அதனுடைய அர்த்தம் என்ன, இதனால் எனக்கு என்ன நடந்திருக்கிறது, இதுதான் அதனுடைய கோர் ட்ரூத். சத்தியத்தினுடைய மையம் இதுதான். இதை அவன் நல்லா அறிஞ்சு கொள்ளும் போது அவன் முற்றிலுமாய் மாற்றப்படாது. அவனுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணி. இது ஒரு பெரிய கதை பாருங்க. சின்ன பசங்களுக்கு இன்றைக்கெல்லாம் டிவியில் பார்த்தீங்கன்னா அழகழகான ரொம்ப பிரமாதமான இதெல்லாம் வருது. சின்ன பசங்க பார்க்குற மாதிரி நல்ல டீசென்ட் அட்வென்ச்சரஸ் மூவிஸ் எல்லாம் வருது. சின்ன பசங்களே நடிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா சின்ன பசங்க டிவியே கிடையாது. இப்போ இந்த பசங்க இதெல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க. சில நேரத்தில் நானும் கூட உட்காந்து கொஞ்சம் பார்க்குறேன். நான் பார்க்க விரும்பி பார்க்கல, ரிமோட் அவங்க கையில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளை விட்டா தானே நம்ம பார்க்க முடியும். அதனால் அவன் பார்க்குறதே நானும் உட்காந்து கூட உட்காந்து பார்த்துட்டான். அவன் எதையோ போடுறான். அது பேரும் வழங்க மாட்டேங்குது, ஊர் வழங்க மாட்டேங்குது, ஒன்றும் வழங்க மாட்டேங்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த அவஸ்தை என்னத்தையோ ஸ்டூப்பிடாக என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் பார்த்தேன் பாருங்க. கொஞ்ச நேரம் பார்த்தேன். அப்புறம் நான் என்னாலேயே அங்கேருந்து எந்திரிக்க முடியல. நானும் அவனை மாதிரி உட்காந்து பார்த்தேன். சின்ன பசங்க இது, நானும் அவனை மாதிரியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். என்னன்னா ஒரு அட்வென்ச்சரஸ் மூவி. ஒரு பையன் ஏதோ ஒரு கிராமத்தில் சாதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் பெரிய காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறான். அங்கே பல மிருகங்கள், எதிரிகள், வில்லன்கள். இதில் நல்லா தப்பிச்சு வர்றதே பெரிய போராட்டமாக இருக்குது. நம்மளும் பெரிய இன்வால்வ் ஆகிடுறாங்க. தப்பிப்பானா, மாட்டானா, சாவானா அப்படின்னு இதை பார்த்தே உட்காந்து கடைசி வரைக்கும் மூவி முடிஞ்சிருது. இப்படிதான் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டே இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவன் இந்த கிரகத்திலேருந்து வேற கிரகத்துக்கு போகிறான். இப்படி ஒரு மூவி. இவனும் நண்பர்களும் வேற கிரகத்துக்கு போகிறாங்க. அங்கே பல எதிரிகள், அங்கே பெரிய போராட்டங்கள், அங்கே பெரிய யுத்தம் மாதிரி நடக்குது. இவன் அதுலேருந்து தப்பிச்சு வர்றது பெரிய கம்பு சூத்திரமாக இருக்குது. இதை பார்க்கறது கண்ணை எடுக்காமல் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவனும் அப்படி தான் பார்க்குறான். அந்த பசங்களும் அவனை அந்த நேரத்தில் அவனை கூப்பிட்டு முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கானே. நம்மளும் அதே மாதிரி ஆயிடுறோம். எனக்கு இப்படிலாம் இருக்குன்னே தெரியாது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பயங்கரமாக போகுது கதை. அது முடிஞ்ச உடனே நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் வருது. நான் மூலமாக திரும்பி அவனை பார்த்தேன். அவன் அப்படி சிரிக்கிறான். கதை முடிஞ்சிருச்சு, எண்டுன்னு போட்டாங்க, முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் இவனுக்குள்ள ஒரு சிரிப்பு. ஏன்னா அந்த பையன் அவ்வளோ வெற்றிகரமாக அவ்வளோ எதிரிகளையும் ஜெயித்து மேனேஜ் பண்ணி திரும்ப வீட்டுக்கு பத்திரமா வேற்று கிரகத்துக்கு போனவங்க திரும்ப சேர்ந்தானே. பெரிய அட்வென்ச்சர். அப்புறம் இவனை கொஞ்சம் பயமுறுத்தினா அவன் சொல்கிறான், நான் அவனை மாதிரி இப்படி பண்ணிடுவேனாக்கும். இந்த மூவி பார்த்ததுனுடைய விளைவு அது பாருங்க. இந்த கதையை பார்த்ததுல அவ்வளோ பெரிய விளைவு. அப்போதான் நான் யோசித்து பார்த்தேன், இந்த கதையை பார்த்ததுக்கே அதை விளைவுனா இதை விட பெரிய உண்மை கதை பைபிளில் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக தேவன், தேவகுமாரன் மாம்ச ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். இவன் வேற்றுகிறதுக்கு போறது வேறங்க. இவர் தேவன், ஆவியாயிருக்கிற தேவன் மாம்ச ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்ம மத்தியில வாழ்ந்தார், அற்புதங்களை செய்தார், போதனைகளை செய்தார், சிலுவையில் அறையப்பட்டார். உலகத்தையும் வானத்தையும் பூமி உண்டாக்கி மனுஷர்களை உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்குனவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், கிட்டத்தட்ட நிர்வாணமாக அங்கே தொங்கினார். என்னன்னு கேட்டா எனக்காக தொங்குறாருன்றாங்க. ஏன் பாவம் அவர் மேல வைக்கப்பட்டதுன்றாங்க. ஏன் சாபங்கள் அவரை சேர்ந்ததுன்றாங்க. அதனால அதையெல்லாம் சுமந்துக்கிட்டு எனக்காக எனக்கு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தும்படியாக அவர் தொங்கினாருங்கிற அற்புதமான கதை. எந்த சினிமாவை காட்டிலும் பிரமாதமான கதைங்க இது. இதை சரியா பிரசங்கம் பண்ணாமல் விட்டுட்டோம். இதை சரியா பிரசங்கம் பண்ணியிருந்தா, அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லியிருந்தா, சினிமாவில் ஆணு உட்காந்து பார்க்குறவங்கலாம் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க, ஆணு பார்ப்பாங்க. இதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லாமல் விட்டு விட்டோம். இது சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை, அற்புதமான ஒரு கதை. இதை பார்த்து முடிஞ்ச உடனே எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருது. இந்த சுவிசேஷத்தை தான் ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன். நான் ஒரு தடவை பைபிளை வாசிக்கும் போதும் இந்த சுவிசேஷத்தை தான் பார்க்குறேன். ஒரு தடவை ஜெபம் பண்ணும் போதும் இந்த சுவிசேஷம் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்குன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணுறேன். இதை பேசி தான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு தடவை கர்த்தரை ஆராதிக்கும் போதும் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக எனக்கு என்ன ஆயிருக்குதுன்றதை சொல்லி தான் அவரை ஆராதிக்கிறேன், நான் துதிக்கிறேன். ஒரு தடவை பாடும்போதும் பாட்டெல்லாம் இதனால தான் நிறைஞ்சிருக்குது. பாட்டெல்லாம் இதை பற்றியது தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன் வந்தார், எதுக்கு செத்தாரு, எதுக்கு உயிரோடு எழுந்தாரு, அது மூலமாக எனக்கு இதுதான் பாட்டு.
எல்லாமே இதுதான். திருப்பி திருப்பி இதே தான் ஓடுது. வார்த்தை தான் வேற, ராகம் தான் வேற, தாளம் தான் வேற, ஆனா சப்ஜெக்ட் இதுதான். இதே படத்தை திருப்பி திருப்பி வேற மாதிரி எடுக்கிறாங்க. ஹலோ, அதுதான் பிரசங்கம், அதுதான் பாட்டு, அதுதான் ஆராதனை, அதுதான் இது. அதை பார்க்க பார்க்க இதில் ஈடுபட எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இப்போ என்ன பயப்பட சொன்னீங்கன்னா பயமே வரமாட்டேங்குது. ஏன்னா சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தவர் அவர் என்னை நேசித்து எனக்காக சிலுவையில் மரிச்சார், எனக்காக ஜீவனையை கொடுத்தாருன்றப்ப நான் எதுக்கு எவனுக்கு பயப்படணும்? எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவாதி தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கிறவர் என்னை நேசிக்கிறார், என் மேல கண்ணாக இருக்கிறார், அவர் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அதுக்காக நான் பயப்பட வேண்டியதே இல்லை. பெருமையும் இல்லை. என்ன ஏன் செத்தாருன்னா சொல்கிறாங்க நான் பாவி அதனால செத்தாருன்னு. இருந்த கொஞ்சம் நஞ்சம் பெருமையும் போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு நடந்ததை பார்க்கும்போது நான் எப்படிப்பட்டவன்றது விளங்கிடுச்சு. நான் பாவி, கொஞ்சம் கூட தகுதியற்றவன். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், என்னுடைய பாவ சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது பெருமை கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இப்போ என்னை திருத்துறதுக்கு, என்னை ஒழுங்காக வாழ வைக்கிறதுக்கு என்னை பயமுறுத்தவும் முடியாது. ஏன்னா பயம் வரமாட்டேங்குது. இப்போ பயம் வேலை செய்யாது. உண்மை கிறிஸ்தவனுக்கு பயமுறுத்தி அவனை திருத்த முடியாது, பயமுறுத்தி அவனை ஒழுக்கமாக வாழ வைக்க முடியாது. இப்போ அவனுடைய பெருமையை பேசி ஒழுங்காக வாழ வைக்க முடியாது. பெருமையெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு, பெருமையே சுத்தமாக அவனுக்கு கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? இப்போ அவனை எப்படி தான் திருத்துறது? எப்படி தான் அவன் திருந்துகிறான்? எப்படி திருந்துறான்னா இதெல்லாம் பேசி அவனை திருத்துறது கிடையாது. சில பிரின்சிபல்ஸை போதிச்சு இதன்படி நடந்துக்கோ, 1 2 3 4 இருந்தால் கொடுக்குறேன், பாயிண்ட் பை பாயிண்ட் அதை எடுத்துக்க, இது மாதிரி செய்ய, அப்படி கிடையாது. எங்கிருந்து செயல்கள் வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது. இயேசு கேளுக்கு சொல்றாரு, இருதயத்திலிருந்து எல்லா பொல்லாத காரியங்களும் கிளம்புது வெளியே. இருதயத்திலிருந்து தான் வருது எல்லா தீமைகளும், எல்லா பொல்லாத காரியங்களும் இருந்து. நல்லதெல்லாம் எங்கிருந்து வருது? அதுவும் இருதயத்திலிருந்து தான் வருது. அதனால தான் இது இருதயத்தை தொடராரு, இருதயத்தை மாற்றுகிறாரு. இருதயத்தை மாற்றுவதன் மூலமாக நல்ல ஒழுக்கமிக்கவர்களாக நற்கிரிகளை செய்கிறவர்களாக மாறுகிறோம். ஏதாவது நற்கிரியை நாம் செய்தோம்னா பயத்தில் செய்யலாத, பெருமைக்காக செய்யலாத, எதுக்காக செய்கிறோம்? இருதயம் அப்படி இருக்குது. அவருடைய இருதயத்தை போல ஒரு இருதயத்தை நமக்குள்ள உணர்ந்துட்டாரு. பெருமையை வேற அறுத்துட்டாரு, பயத்தை நீக்கிட்டாரு, இருதயத்தை மாற்றிட்டாரு. அப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற வாழ்க்கை வருகிறது. ஆகவே கிறிஸ்தவ போதனை பயமுறுத்துகிற போதனை கிடையாது. இந்த மாதிரிலாம் போதனை கிடையாது. கிறிஸ்தவ போதனை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை திரும்ப திரும்ப பல்வேறு விதங்களில் சொல்லுகிற போதனை. இன்னைக்கு ஒரு விதத்தில் சொல்லியிருக்கிறேன். இதே கதை, ஆனால் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்க 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 அந்த பையன் அப்படி அதை பார்த்து 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 மகிழ்ந்து அவனுக்குள்ள ஒரு பெரிய சொல்ல முடியாத மகிழ்ச்சி உண்டாகுது. பயமெல்லாம் நீங்குது. அவனுக்கு இந்த உலகத்தில் பார்க்குறதெல்லாம் பாருங்கள், இந்த பசங்க பார்த்துருக்கேன் நான். இந்த உலகத்தில் நீங்கள் அது பார்க்கல, இது ரொம்ப அழகாக இருக்குன்றான். இந்த காட்சி பார்த்தான் பாருங்க, அது இதெல்லாம் காட்டில் ரொம்ப அழகாக இருக்குன்றான். அப்படி தான் ஒரு கிறிஸ்தவனும். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகம் எந்த விதத்திலும் மயக்க முடியாது, அவனை இழுக்க முடியாது. ஏன்னா அவன் இந்த சிலுவை காட்சியை பார்த்துருக்கிறான், அந்த இயேசுவை பார்த்துருக்கிறான், அவர் என்ன செய்திருக்கிறார்னு பார்த்துருக்கிறான். ஆகவே அது அவனை கவர்ந்து இழுக்கிறது. அவன் பெருமைப்படுறது தன்னை குறித்து பெருமைப்படுறது இல்லை, மேன்மை பாராட்டுறது எதை குறித்து? இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். அப்பேற்பட்ட இருதயத்திலிருந்து நற்கிரியைகள் கிளம்பி வருகிறது. அப்போ சத்தியத்தில் சந்தோஷப்படுறதுன்றது அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. சத்தியத்தை அவன் விரும்புகிறான். ஏன்னா அவனுக்கு அந்த இருதய மேட்டிமை கிடையாது, பெருமை கிடையாது, பயம் கிடையாது. பயம் இல்லாததுனால அவன் சத்தியத்தை கண்டு பயந்து ஓடுறது இல்லை. சத்தியத்தை அரவணைத்துக் கொள்ளுகிறான், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான், சத்தியத்தை விரும்புகிறான், சத்தியத்தை பாராட்டுகிறான், சத்தியத்திலே சந்தோஷப்படுகிறான். அன்பு சத்தியத்திலே சந்தோஷப்படும்.